என் கர்த்தருடைய சமூகத்திலே பார்க்கிறது பெரிய சந்தோஷம். இந்த நாளிலும் 119 சங்கீதம் வசனங்கள் 105 112 வரை. 119 சங்கீதம் 105 112 வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சாம்ஸ் 119 105 to 112 சேர்ந்து வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே 119 சங்கீதம் 105 112 வரை நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு இது 14வது எழுத்து, நூன். நூனின் குமாரனாகிய யோசுவான்ற அப்படின்னு நூன்னு ஒருத்தரை சொல்லுவோம் இல்லை, பழைய ஏற்பாட்டுல அந்த நூன். ஆனா அவனுக்கும் இந்த எழுத்துக்கும் என்ன இல்லை, நேரடி சம்பந்தம் இல்லை, அது ஒரு பேரு. இங்க நூன் சொல்லுங்க, நூன். மூன்ல எம் எடுத்துட்டு என் போட்டுருங்க. மூணுல நூன் சொல்லுங்க. ஓகே, சிலர் இத நன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்களாம். நன். நம்மளுக்கு அது வேண்டாம். தமிழே நம்மளுக்கு சரியா உச்சரிப்பு வர்றது இல்லை. இதுல எபிரேய பாஷை எங்க இல்ல, நூன்லே நிறுத்திக்கலாம். என்ன சொல்லுங்க, நூன். நூன்னா மீன் அப்படின்னு அர்த்தம். அடடா, இது நம்ம இது நூன்னா என்ன அர்த்தம்? மீன். எபிரேய எழுத்துக்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் உயிர் சொல் நவுன் மீனிங்கும் இருக்கும், வேர்ப் மீனிங்கும் இருக்கும். பெயர் சொல் அர்த்தமும் இருக்கும், வினை சொல் அர்த்தமும் இருக்கும். பெயர் சொல் அர்த்தம் என்னன்னா ஃபிஷ் ஆர் லைஃப், மீன் அல்லது ஜீவன். நூன்னா பெயர் சொல் அர்த்தம் என்ன? மீன் அல்லது ஜீவன். வினை சொல் அர்த்தம் என்ன? மீன் பிடித்தல், செயல்பாடுகள் என்று அர்த்தம். ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபிஷிங். அடுத்து நூன் என்கின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் உண்மையுள்ளவன். சொல்லுங்க, உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். அடுத்து அவருடைய, உண்மையுள்ளவருடைய பிள்ளைகள், சுதந்திரவாளிகள் என்று அர்த்தம். யாருடைய பிள்ளைகள்? உண்மை உள்ளவருடைய பிள்ளைகள், சுதந்திரவாளிகள், ஆஃப்ஸ்பிரிங்ஸ், ஹேர் என்று அர்த்தம். சரி, இந்த முன்னுரையோடு கூட 105 வசனத்தை தியானிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நாம வாழ்ந்துன்னு இருக்கிறது பிரைட் வேர்ல்ட், மின்சார உலகம். இப்ப நம்ம வாழ்ந்துன்னு என்ன உலகம்? உண்மையாகவே இப்ப இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தினுடைய அருமை தெரியாது. பெரும்பாலும் இங்க இருக்கிற
வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் வெளிச்சத்தினுடைய அருமை தெரியாது. நம்ம மைன்ஸ் வீடுங்களுக்கு கரண்ட் கிடையாது, ஸ்ட்ரீட் லைட் தான். அப்போ என்னோட ஜெனரேஷன், என் வயசு, எனக்கு மேல எனக்கு முன்னால இருந்தவங்க எல்லாம் படிக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு போவோம், கொரமண்டல் ஸ்டேஷனுக்கு. அங்கதான் டியூப் லைட் கீழே உட்காந்து படிக்கணும். வீட்டுல கரண்ட் இருக்காது. அதுக்கு பிறகு இப்ப நார்த் டைம் பிளாக்ல எடுத்துக்கினா வீட் நம்பர் 1ல இருந்து 24 வரை அந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் 12 வீட்டுக்கு கரண்ட் வந்துச்சு, 25 சைக்கிள். அப்புறம் இன்னொரு 12 வீட்டுக்கு கரண்ட் வந்துச்சு. ஆனா அந்த 24 வீட்டுல இருந்தவங்க எல்லாம் பொறுமை இருந்தோம். இந்த வீடுங்களை விட அது கொஞ்சம் பெருசா இருக்கும். முடிச்சு பார்த்தா போய் பார்த்துட்டு போங்க. அந்த 24 வீடு பெருசு இருக்கும். வீட் நம்பர் 1ல இருந்து 24 பெருசு, 25ல இருந்து 194 வரலாம் சின்னது. நார்த் டைம் பிளாக்ல போய் பாருங்க, வேணும் ஃபர்ஸ்ட் வரிசையில போய் பாருங்க. ஓகே, இப்போ கரண்ட் வந்துருச்சு. லைன் சென்டர்ல பஞ்சாயத்து கூடிடுச்சு. வெறும் அந்த 24 வீட்டுக்கு மட்டும் என்ன கரண்ட்? நடங்க, நம்ம எல்லாம் போலான்ட்டு நேரம் எங்க போனாங்க? மைன்ஸுக்கு. ஒரு லைன்ல இருக்கிறோம் நாங்க, வெறும் 24 வீட்டுக்கு கரண்ட் கொடுத்தா எப்படி? எங்க வீட்டுக்கு கூட என்ன கொடுக்கணும்? கரண்ட். சரி, வின்சென்ட் ஆபிரகாம் ஐயா, சரி அவனை சீக்கிரம் போங்க அப்படின்னு. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மைன்ஸ் வீட்டுக்கும் என்ன கொடுத்தாங்க? கரண்ட் கொடுத்தாங்க. அதுவும் 25 சைக்கிள். சிலர் வீட்டுல என்ன பண்ணிடுவாங்க சார், 6 மணிக்கெல்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடுவாங்க. எலக்ட்ரிக் ஸ்டவ், அந்த ஸ்ப்ரிங் மாதிரி காயில் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணோன்னு எல்லா வீட்டு பல்பும் டிம் ஆயிடும். இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது. அன்னைக்கு இப்போ மின்சாரம் கண்டுபிடிச்ச பிறகு வெளிச்சம் ஆயிடுச்சு. ஆனா அப்போ இருண்ட நாட்கள். வீட்டுல கெரோசின் குடுக்குவலுக்கு காலையில மூக்க சிந்துனா எப்படி வரும்? கருப்பா. உங்களுக்கு வாலிப பசங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் பிரேம் போட்டு மாட்டி வைக்கணும், இப்படி எல்லாம் கடந்து வந்தோம். ஏன்னா உங்களுக்கு தெரியாது. இப்ப அப்படிப்பட்ட இப்பவே அப்படின்னா அப்ப எப்படி நாட்கள் இருந்திருக்கும்? 2000 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்திருக்கும்? இருண்ட நாட்கள். அந்த நாட்கள்ல தாவீது சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் கையிலயும் டார்ச் லைட் வந்துடுச்சு. இப்போ நம்ம தானே எல்லாரும் போன்லயும் என்ன வந்துச்சு? டார்ச் லைட் வந்து. அப்ப அப்படி இல்லை. ஒருத்தர் கைட்ல டார்ச் லைட் இருக்கும், ரைட்டா? அப்படியே அப்படியே டார்ச் கால் கடிச்சுன்னு போனா அப்போ வழியில எந்த ஒரு இது மேலேயும் கால் வைக்காம நடந்து போறதுக்கு அப்படி காலுக்கு லைட். கண்ணுக்கு தேவை. எழுத்த படிக்கணும்னா லைட் எங்க தேவை? கண்ணுக்கு தேவை. இந்த கிளாஸ் என்னன்னா பவர் கொடுக்குது கண்ணுக்கு படிக்கிறதுக்கு. ஆனா வாழ்க்கைக்கு நடப்பதற்கு நம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் பாதைக்கு வெளிச்சம். இப்போ நம்ம கார்ல இல்ல 2 வீலர்ல நடந்தே கூட போறோம்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா கார் 2 வீலர்ல போறோம். இப்ப நான் நாளைக்கு இங்க இருந்து சென்னைக்கு போறேன் 14ஆம் தேதி. அப்போ வழியெல்லாம் எனக்காக லைட் போட்டுக்குமா? சொல்லுங்க. இல்ல, மாறாக என் வண்டியில ஹெட்லைட் இருக்கும்.
அது ஒரு 50 அடிக்கு தெரியும். அந்த 50 அடியை கடந்த பிறகு இன்னொரு 50 அடி தெரியும். அந்த 50 அடியை கடந்த பிறகு இன்னொரு 50 அடி தெரியும். நம்மளுக்கு என்ன ஆசைன்னா, என் வீட்டுல இருந்து வாரண்ட் லைன் வீட்டுல இருந்து சர்ச் வரல லைட் போட்டுக்கணும், சீரியல் கட்டிட்டு இருக்கணும், சென்டர்ல நான் நடக்கணும். ஆண்டவர் ஹெட்லைட் கொடுக்குறாரு. உனக்கு லைட் எல்லாம் போட முடியாது, ஒரு லைட் கொடுக்குறேன், அத்த நெத்தியில கட்டிக்கோ, அதுல போ அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய வசனம் நமக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. வசனம் அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ வல்லமையானது. 106ஆம் வசனத்துல உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்ற. ஆண்டவரே, நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். என்ன அந்த ப்ராமிஸ்? உம்முடைய நீதியையும் நியாயத்தையும் நடப்பிப்பேன், உம்முடைய நீதியிலும் நியாயத்திலும் காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். 107ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். மறுபடியும் தாவீது, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், நான் மிகவும் சஞ்சலப்படுகிறேன், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறான். சமீபமா பார்த்தீங்கன்னா, கடந்த 4-5 பத்தியில இந்த வார்த்தை திரும்பி ரிப்பீட் ஆயிட்டு வருது. நம்ம தானே, உடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும், உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பி. இதுல இருந்து என்ன நமக்கு புரிகிறதுன்னு, வசனம் தான் நமக்கு சோர்ந்து போயிருக்கிற நேரங்களிலே நம்மை உயிர்ப்பித்து வழி நடத்த வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. 108ஆம் வசனத்திற்கு வரும் பொழுது, கர்த்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். வாயின் உற்சாக பலி, இது நமக்கு பழக்கமா மாறிடணும், நமக்கு இது ஹேபிட்டா மாறிடணும். எப்பெல்லாம் தனிமையில என்ன வேலை செஞ்சிருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வசனங்களை முன்னுக்கு கத்துக்கணும். குறைஞ்சது வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட பாடல்களை கேட்க அல்லது பாட கத்துக்கணும். வீட்டுல வேலை செய்யறப்போ சரி, துணி துவைக்கிறப்போ, சமைக்கிறப்போ, எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க கற்றுக்கொள்ள. அதுக்கு உள்ளக்கணும் இல்ல, அதுக்கு முதல்ல எங்க இருக்கணும்? சட்டியில இருந்தா தான் எதுல வரும்? அகப்பையில வரும் இல்ல. அப்ப வசனத்தை இதயத்துல காத்து வைக்கணும், இதயத்துல டெபாசிட் பண்ணி வைக்கணும் வசனத்தை. அப்ப தேவையான நேரத்துல எடுத்து விடணும். அப்படியே 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 சக்குன்னு வெளியே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் வாயின் உற்சாக பலிகளை, என் துதியை, என் ஸ்தோத்திரத்தை, என் ஆராதனையை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு ஓதி தரணும். அப்போ நெக்ஸ்ட் தாவீது நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, நாம கூட ஆண்டவருக்கு வாயின் உற்சாக பலிகளை செலுத்த வேண்டும். இது காணிக்கையிலும் மேலானது. எது? நம்முடைய உதடுகளின் கன்னியாகிய ஸ்தோத்திர பலி காணிக்கையிலும் பெருசு. காணிக்க முக்கியம்தான், ஊழியம் நடத்த காணிக்க முக்கியம்தான். அதை விட பெருசு நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவரை துதிக்கிற துதி. அதனால்தான் விசுவாசிங்களுக்கு நான் கெஞ்சி கேட்டுக்கிறது, தயவு செஞ்சு ஆரம்ப ஜபத்துக்கே வந்துருங்கன்னு. நீங்க மெசேஜ் கேட்டி பாக்குறவங்க நிறைய பேரு, நம்ம தானே மெசேஜ் கேட்டி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா பேசினா போதும், என்னை பார்த்துட்டு டக்குன்னு வாட்ச பாக்குறீங்க. நான் யாரும் உன்னை பார்க்காத மாதிரி இப்படி திரும்பிக்குவேன். ஆரம்ப ஜபத்திலேயே உள்ள இருக்கணும், ஆத்திரமா ஜபிக்கணும். ஆராதனை நேரத்துல கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். யார் பக்கத்துல இருக்காங்க, இந்த பக்கம் யாரும் கவலை இல்லை. வந்துக்கிறது எதுக்காக? கர்த்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். அடுத்து, என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது,
ஆனாலும் உம்முடைய வேதத்தை, இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை. இது நம்ம கூட என்ன சொல்றோம்? என் உயிரை கையில புடிச்சுன்னுக்கிறேன் சொல்றோமா இல்லையா? நம்ம தானே சொல்றோமா இல்லையா? என் உயிரை கையில புடிச்சுன்னு எப்படி பிடிக்க முடியும்? சொல்ல வேண்டியதுதான். அந்த மாதிரி தான், என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். என் என் பிராணன் எப்பொழுது என் கையில் இருக்குதுன்னா, நான் அதை உமக்காக வைத்திருக்கிறேன் அர்த்தம். ஆனாலும் உம்முடைய வேதத்தை நான் மறப்பதில்லை. துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். நமக்கு விரோதமா யார் என்ன வலை விரித்தாலும் கர்த்தருடைய வேதத்தின்படி, வசனத்தின்படி நாம் நடந்தால் அவருடைய கட்டளைகளை விட்டு வழி தவற மாட்டோம். வழி தவற மாட்டோம். அவங்க எப்படிப்பட்ட கண்ணி விரித்தாலும் சரி, வலையை விரித்தாலும் சரி, நாம் வழியை தவற மாட்டோம். 111 சங்கீத வசனத்துல, உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டு இருக்கிறேன், அவைகளே என் இதயத்தின் மகிழ்ச்சி. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். Your testimony is heritage for me and forever. உம்முடைய சாட்சி தான் எனக்கு சொத்து. உம்முடைய சாட்சி தான் எனக்கு சுதந்திரம். உம்முடைய வசனம் தான் எனக்கு எல்லாம் என்பதை மனதிலே வைத்திருக்கிறேன். உம்முடைய வசனம் தான் எனக்கு மகிழ்ச்சி. இல்லையா சொல்லுங்க. உம்முடைய வசனம் தான் எனக்கு மகிழ்ச்சி. நல்லா கேட்டுக்கங்க. வாயுள்ள புள்ள போய்ச்சிக்கோ. நம்ம தானே. சிலருக்கு 2 குழந்தை, ரெட்டை ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. அதுல கவனிச்சு பார்த்தா ஒரு குழந்தை இப்படி இருக்கும், இன்னொரு குழந்தை இப்படி இருக்கும். என்ன காரணம்? இப்படிக்கிறது எப்பவுமே அழுதுன்னுக்கும். அம்மா என்ன நினைக்கிறாங்க, அழுகுறப்பெல்லாம் இதுக்கு பசின்னு நினைச்சுன்னு என்ன கொடுத்துட்டாங்க, பால் கொடுத்துட்டாங்க. அதனால அது எப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. இன்னொன்னு மூணுக்கும் இது சாப்பிட்டு திருப்தி ஆகுதுன்னு கண்டுக்காம விட்டாங்க, அதனால இது எப்படி ஆயிடுச்சு. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொள்ளுகிறேன். என்னன்னா, எனக்கு உரிமை, எனக்கு சொந்தம், எனக்கு சொத்து, எனக்கு சுதந்திரம் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை தான். ஒருவேளை என் வாழ்க்கையில இருந்து இந்த வேதத்தை பிரிச்சுட்டா நான் பெரிய ஜீரோ. இந்த வசனத்தை என் வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டா நான் பெரிய ஜீரோ. இந்த வேத வசனம் தான் என்ன கொண்டு போகிற இடத்துல கொண்டு போகிறது, அல்லது இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறது. இதுதான் வேத வசனம் தான். அப்ப எனக்குன்னு ஒரு சொத்து, எனக்குன்னு ஒரு சுதந்திரம், எனக்குன்னு ஒரு இதயத்தின் மகிழ்ச்சி எதுன்னு கேட்டீங்கன்னா, அது என் தேவனாகிய கர்த்தர் அருளிய கர்த்தருடைய வார்த்தை மட்டும். இதை விட்டுட்டா ஒன்றுமே. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இதயத்தின் எனக்குரிய பங்கும் நீரே. இல்ல பரம்பரை. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இதயத்தின் மகிழ்ச்சி. 112 முடிவு பாரு. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உடைய பிரமாணங்களின் செய்ய என் இருதயத்தை, முடிவு பரியந்தம் உடைய கட்டளைகளை கை கொள்ள, உடைய வசனத்தின்படி நடக்க என் இருதயத்தை சாய்த்து. என் ஆசை நீங்கத்தான், என் தேவை நீங்கத்தான், என் சொந்தம் நீங்கத்தான், என் சொத்தும் நீங்கத்தான்,
என் ஆசை நீங்கத்தான், என் தேவை நீங்கத்தான், என் சொந்தம் நீங்கத்தான், என் சொத்து நீங்கத்தான். உண்மை அப்படிதானே அந்த பாட்டு தானே அது. யாரும் இல்லப்பா அந்த பாட்டு தானே இதுல. இதுக்கு முந்தின வசனம் 111 வசனம். இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தான் என்னுடைய சுதந்திரம், உம்முடைய பிரமாணம் தான் என்னுடைய சுதந்திரம், உம்முடைய வசனம் தான் எனக்கு நீர் கொடுத்திருக்கிற உரிமை பத்திரம். அது எனக்கு தயவு செஞ்சு எனக்கே கொடுங்க அத்தை, அதை என் வாழ்க்கையில நிலைப்படுத்துங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கண்களை மூடி ஜெபம் செய்யும். ஆவிலேயே போட்ட ஒரு சுருக்கமாக கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை.